அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அது மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சித்திரை 1 14/4/2024 குரோதி ஆண்டு, தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க. அதை தொடர்ந்து 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி பெயருது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக, அல்லது அதாவது பிரகஸ்பதிம்பார். பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன எதிர்பார்ப்புன்னு, நல்ல கிரகம் அல்லவா, சுபகிரகம் அல்லவா, சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி, நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல, கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் 2, 5, 7, 9, 11ஆம் பார்வை. இந்த பார்வையில் 5, 7, 9ஆம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம். சமசப்தமமாக பார்க்கக்கூடிய பார்வை 7ஆம் பார்வை. குரு என்ன கொடுப்பாருங்க? குழந்தை பாக்கியம், தொழில், திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர், விசேஷமான நிகழ்ச்சிகளெல்லாம் தரக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான். இப்போ மேஷத்தில் பயணிச்சிட்ருக்கார். அவர் ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவத்தில் வரார். ரிஷபத்துடைய இடம் என்னங்க? சுக்கிரனுடைய இடம். செவ்வாயுடைய இடத்துலேருந்து சுக்கிரனுடைய இடத்துக்கு வரார். அப்போ சுக்கிரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார்? 5ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 9ஆம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம். ஏன்னா மகரம் ஜென்மசனியிலேருந்து இப்போ தான் விடுபட்டு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து, பொதுவாக ஆண்டு பலனை வைத்து, ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா, சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா, தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். அதனால் எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் இடம். அது சுக்கிரன் என்னதுங்க அப்படின்னா, இது தேவகுரு, அது அசுரகுரு. ஆனாலும் 2 பேருமே சுபகிரகம் தான். அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமாக கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுக்கிரனுடைய இடத்துல அசுபகுரு இடத்துல தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தைலாம் பார்க்கணும். கிருத்திகை, மிருகசீரிடம், ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான். ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள், மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு, கல்வி, திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்கே குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும். அப்போ இந்த குரு கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது 5, 7, 9 மிக சிறப்பான பார்வையாக
நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிகளும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டுருங்க. தனித்தனி வீடியோவாக தருவோம். மேலும் குரு பெயர்ச்சியினால இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார். அப்போ சில விஷயங்கள் அரசியல் சார்ந்த போராட்டங்கள், மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன இடர்பாடுகள், அதே போல எல்லைம்பாங்க, நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது, அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பெயர்ச்சி பலனையும் நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, 5 மாதம் வந்து குரு பகவான் வக்ரகதிக்கு போவார். அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார். ஸோ காலபுருஷனுக்கு அது 11ஆம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரணையோட இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்துலையே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது. அங்கேயும் நிறை குறைகள் உண்டு. நியாய திராசு போட்டு எடை போட்டு பார்க்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பெயர்ச்சியோடைய நிலைப்பாடும், ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டீங்களே அப்படிம்பிங்க. ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அசுபகிரக வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க. பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான், கன்னியில் கேது பகவான் பயணிச்சிட்டு இருக்கார். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமும் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவத்திலையும் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ நம்ம பார்ப்போம். மிதுனம் கம்யூனிகேஷன், தொழில் மற்றும் மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய அன்பான நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிதுனம் அப்படின்னாவே நகைச்சுவைங்க, அரட்டை அடிக்கிறவங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடியவங்க, அனுசரணையாக போகக்கூடியவங்க, எதையும் எளிதாக எடுத்துக்கக்கூடியவங்க, கோபம் கொஞ்சம் கம்மியாக வரக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் மிக சிறப்பான ஆண்டாக இருக்குமா? இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி பெயரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிங்க, குரு பெயர்ச்சி அப்படின்னாவே பொன்னவன் பெயர்ந்தால் மண்ணில் நமக்கு என்ன வரும்? நம்மளுடைய தேடல் வந்து அதிகமாகிடுதுங்க. ரைட்டுங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துல இப்போ குரு வரார். 11இலிருந்து 12ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனுஷு மற்றும் மீனத்னா அதோடைய இடம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 10க்குடைய இடம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துக்குடையவர் யாருங்க? அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு அது வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ குரு பகவான் நமக்கு நன்மையை செய்வாரா? கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அதை மனதில் வச்சுக்கோங்க. 10க்கு உடையவர் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவர் தான். தொழிலாக இருக்கக்கூடிய உங்களுடைய மிதுனத்துக்கு 10ஆம் இடமும் அதுதான், மீனம். ஸோ உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு அமைப்பு தான். முதலில் குழந்தைகளுக்கு வெளிநாடு தொடர்பு, வெளி தேச தொடர்பு, வெளி மாநில தொடர்பு, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் இனிமேல் நிவர்த்தியாகும். அதே போல் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன், தொழில் தொடர்பு, இசை மற்றும் நாட்டியம், எந்த ஒன்று இயல் இசை நாடகம் 3ல் எதில் இருந்தீங்கனாலும் அதில் ஒரு நல்ல வளர்ச்சியான காலம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன எஃபெக்ட் போடணுங்க. அந்த முயற்சிக்கு தடை இல்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஏங்க இத்தனை சொல்கிறீங்க? ஏன்னா அஷ்டமத்து சனி விலகிருச்சுங்க. சனி பகவான் உங்களுக்கு இப்போ நல்லதை தான் செய்ய போகிறார். அதனால தான் கிரக கோச்சாரத்துடைய அமைப்பை வச்சு தான் நம்ம குரு பெயர்ச்சியை சொல்கிறோம். ஒரே ஒரு குருவை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பலாபலன் சொல்லக்கூடாது. ஏன்னா பொன்னவன் அள்ளியும் தருவார், கிள்ளியும் சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். விரிவாக்கமான சிந்தனையோடு நம்ம இருந்தாலும் சின்ன விஷயத்தில் அவர் முடக்கி வைக்கக்கூடியவரும் அவர் தான். அப்போ நல்லது கெட்டது இரண்டையுமே கலந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான்.
ஏன்னா சுபகாரகம் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மையை தான் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். மேற்கொண்டு மிதுனத்திற்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மாவுக்கு இதுவரையிலும் உடல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மருத்துவ செலவு குறையும். ஏன்னா கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதற்காக இதை நம்ம சொல்கிறோம். 4, 6, 8ஆம் பாவமாக உங்களுடைய இடத்த வந்து பார்க்குறார். உங்களுடைய குரு பகவான் குரு பெயர்ச்சி எங்கே இருந்துன்னா ரிஷபத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக கன்னியையும் 6ஆம் பாவமாக விருச்சிகத்தையும் 8ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறார் இதில் பார்க்குறார். இது வந்து பார்வை கிடையாதுங்க. 5, 7, 9 தான் பார்வை. இந்த பிளேஸை பார்க்குறார். கவனமாக கேட்டுக்கணும். ஸோ 4ஆம் இடத்தை பார்வை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. வீடு, இடம், வண்டி, வாகனம். இதுவரையும் வண்டியில் நிறைய பழுது இருந்துச்சுங்க. அடிக்கடி மிஸ்டேக் ஆச்சு, டயர் வெடிச்சிச்சு, பெட்ரோல் பிரச்சனை கொடுத்துச்சு, வண்டி ரிப்பேராக நின்று போச்சு. இந்த பிரச்சனைலாம் சொல்யூஷன் உண்டு. வீடு கட்டக்கூடியவங்களுக்கு, புது வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு உண்டுங்க. அதே போல் உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கும்போது நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு. தாய்க்கோ அல்லது உங்களுக்கோ என்ன தொந்தரவுகள் இருந்துச்சோ அந்த வியாதியிலிருந்து சின்ன மாற்றங்கள் உண்டு, ஏற்றமும் உண்டு. ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு ஒரு அபார வளர்ச்சி உண்டுங்க. தொழிலில் நீங்கள் பெருசாக முதலீடு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லாத்திட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தைகளுக்கு விரய செலவு கொடுக்கும். அது சுப விரயமாக வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்கோ அல்லது அவங்கள வெளிநாடு அனுப்பக்கூடிய அமைப்புலையோ அல்லது அதாவது கல்வி எஜுகேஷனுக்கு ஏதாவது லோன் கட்டுற மாதிரி அல்லது எஜுகேஷனுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு விரயத்தை கொடுக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிங்க. ஏங்க வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடை கட்டிக்கிங்க. அல்லது பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி எடுங்க. நல்ல விஷயம் தானே. இப்படி சுபமாக நீங்கள் பண்ணிக்கும் போது தொழிலும் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டத்தை சிறப்பாக நீங்கள் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத மிதுன ராசி நேயர்கள் எடுத்துக்குங்க. சரிங்க, இத்தனையும் சொல்லிட்டீங்க. எனக்கு பரிகாரம் வேணும், கண்டிப்பாக சொல்கிறேன். பரிகாரம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மிதுனத்துக்கு என்ன பரிகாரம்னா காற்று ராசி, காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம், கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இடமா இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும்னா மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சந்தையில், மக்கள் கூடக்கூடிய இடத்துல, இது மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போய் அமைதியாக நின்றுட்டு வாங்க, வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. அல்லது எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சந்தையில் போயிட்டு அடிக்கடி வாங்கிட்டு வாங்க, கூட்டமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஒரு தாந்திரிக பரிகாரம். அடுத்த விஷயம், மிதுனத்துக்கு இன்னொரு நல்ல ஒரு பரிகாரம் சொல்கிறோம். சிவபுராணம், தேவாரம், இல்லைங்க நாங்கள் விஷ்ணு கோத்திரம்னா நீங்கள் அனுமான் சாலிசா, விஷ்ணு சரசரநாமம், இதெல்லாம் காற்று ராசி. ஏன்னா இஎன்டின்னு சொல்லக்கூடிய செவி வழியாக நீங்கள் கேட்குறதும் பாடுறதும் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பிளஸ்ஸிங் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நல்ல கவனத்தில் கேட்டுக்குங்க. இசைத்துறையில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸோ அலங்கார பொருட்களோ சலங்கை இது மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்கோ அதை கண்டிப்பாக சுபிக்ஷமாக வாங்கி கொடுக்கும், மாற்றி கொடுக்கும். சிவனுக்கு அதாவது அன்றாட பூஜை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய பாழடைந்த சிவன் கோயிலை ஒரு உழவார பணி செய்யுங்க. திருவாதிரை நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி நேயர்கள் இதை செய்யுங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். மேலும் உங்களுடைய கோச்சார பலன்களை விட ஜனன ஜாதகத்தில் என்ன குரு இருக்குது, என்ன தசாபுத்தி இருக்குன்னு பார்த்து பலன்களை பேசிக்கலாம். என்னோடய ஃபோனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேளுங்க. கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வருது, ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.